பென்னாகரம் தொகுதி உட்பட்ட பகுதிகள் என்பது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் மின்சாரத்துறையை நிர்வகிப்பதற்கு நீண்ட காலமாக கோட்ட பொறியாளர் டிஇ பணியிடம் காலியாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு, இந்த பகுதியில் மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏழை மக்கள் விவசாயிகள் நலன் கருதி குறிப்பாக நாகதாசம்பட்டி, பென்னாகரத்திலிருந்து 5வது மைலிடம், சித்திரப்பட்டி, திருமல்வாடி ஆகிய 4 இடங்களில் மின்வாரிய அலுவலகம், பிரிவு அலுவலகம், செக்ஷன் ஆபீஸ் துவக்க வேண்டும் என்று கருத்துருக்களும் அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது. அதை இந்த நடப்பாண்டிலேயே அமைச்சர் நிறைவேற்றுவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பென்னாகரம் தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட அலுவலகத்திற்கு இன்னும் 1 வார காலத்தில் முழுமையாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். 4 பிரிவு அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். துறைக்கு அந்த கருத்துருவும் வரப்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு எந்தெந்த அலுவலகங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் குறிச்சி சீதாம்பாள்புரத்தில் நிறுவப்பட உள்ள 33 kV துணை மின் நிலையத்தை 110 kV துணை மின் நிலையமாக மாற்றித்தர முன்வருவாரா என அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த பகுதியிலுடைய மின் பளுவினுடைய தேவையை கவனத்திலே கொண்டு மாண்பு உறுப்பினர் சொல்லி இருக்கின்றபடி தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் அம்பலவானபுரம் அருந்தேரியில் வீடுகளுக்கு மேல் மின் கம்பிகள் செல்கின்றன. அமைச்சர் சொன்னது போல் கம்பிகளுக்கு அப்புறம் தான் வீடு கட்டப்பட்டது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதை சென்று ஆய்வு செய்த போது அந்த அதிகாரிகள் செய்வதற்கு சம்மதித்து விட்டார்கள். ஆனால் பணம் கேட்கிறார்கள், அதாவது அதுக்கான செலவினத்தை கேட்கிறார்கள். அது அரசே ஏற்று நடத்துமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். பணம் அவங்க கேட்கல, துறைக்கு தொழில் செலவினத்துக்கு தான். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மின்வாரியத்திற்கென்று விதிகள் உள்ளன. எந்தெந்த இடங்களில் இது போன்ற பகுதிகளில் அந்த வழித்தடங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமோ அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அனுமதி விண்ணப்பம் வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன. அதற்கான மதிப்பீட்டு தொகையை செலுத்திய பின் மின்வாரியம் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே அந்த வகையில் மாண்பு உறுப்பினர் அவர்களே அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த கட்டணத்தை செலுத்தினால் விரைவாக மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும். அதை அவரே செய்யலாம். அவரே கட்டணத்தை அந்த பொதுமக்களுடைய நலன் கருதி கட்டினால் நிச்சயமாக மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5-6 நாள் அன்று முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் வருகை தந்து இந்த ஆட்சியில் சற்று ஏறக்கூடிய 981 கோடி ரூபாய் மருத்துவத்துறைக்கு மாத்திரம் வளர்ச்சி பணிகளை செய்து கொடுத்து கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஹாஸ்பிட்டல் திறந்து இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது மருத்துவத்துறையில். இன்னைக்கு அதில் தண்ணீர் பெற்ற ஒரு மாணவருமாக செய்து தந்ததற்கு முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகமான கனமழை மற்றும் புயல் காற்று வீசுவதால் அங்குள்ள மின்சார கம்பிகள் மீது பெரிய மரங்கள் விழுந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மின்சார கம்பிகளை சரி செய்வதற்கு 1 நாள் முதல் 1 வாரம் வரை ஆகின்றன. இந்த சூழ்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் படிப்பதற்கு மின்சாரம் இல்லாமல் படிப்புகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் நீலகிரி மாவட்டம் குளிர்பிரதேசமாக இருப்பதால் மின்சாரத்தை பயன்படுத்தி வீடுகளில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் மனித மற்றும் விலங்குகளுக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டு வருகிறது. என்ன வேணும்? எனவே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேவைப்படும் பகுதிகளில் மின் கம்பங்களில் செல்லும் மின்சார கம்பிகளுக்கு பதிலாக பூமிக்கடியில் செல்லும் கேபிள் பதித்து புதைவட கம்பி கம்பி எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படுமா
இப்பணியை மாவட்டம் முழுவதும் இல்ல ஒரே எடுக்கப்படுமான்னு நேரத்தில் செய்ய கேட்டீங்க. முடியும் மாண்புமிகு என்றாலும் அமைச்சர் பதில் சொல்லுங்க. என்றாலும் பகுதி பகுதியாக இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை கேட்டு தெரிந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரோடு மாண்புமிகு அரசு கொறடா அவர்களும் சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கி விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்ட பொழுது நீலகிரி மாவட்டத்தில் அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளுக்கு புதைவட கம்பிகள் அமைக்க வேண்டும் என்று அப்பொழுது கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மீண்டும் மாவட்டம் முழுவதும் புதைவட கம்பிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். மழைக்காலங்களில் மிகுந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார். நிதிநிலை மின்வாரியத்தினுடைய நிதிநிலையை கவனத்திலே கொண்டு வரக்கூடிய ஆண்டுகள் கண்டிப்பாக தேவை ஏற்படக்கூடிய அந்த இடங்கள் மட்டும் கணக்கெடுக்கப்பட்டு அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல ராதாபுரம் தொகுதியில் கடற்கரை கிராமங்கள்ல கம்பி போடனால அந்த உப்பு காத்துல ரொம்ப மோசம் அடைஞ்சிருது. கடற்கரை கிராமங்கள் முழுமைக்கும் புதைவிட கம்பி அமை தருவீர்களான்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு கோரிக்கையும் தந்திருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஏற்கனவே நீங்கள் கடிதம் வழங்கியுள்ளீர்கள். துறையினுடைய அதிகாரிகள் அதை மதிப்பீடு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. திட்ட மதிப்பீடுகள் வரப்பெற்ற பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் கலந்து ஆலோசித்து முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள துறை பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி. வினாயன் 188 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 189 மாண்புமிகு